ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் க்ளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் உப்பு எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம 1/2 கப் உப்பு எடுக்கிறோன்னா அது அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். இதுவே நீங்கள் போய் கடையில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுவே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அடிக்கடி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுவே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஓவர் கெமிக்கல் ஆட் பண்ணிப்பாங்க. இதுவே நீங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளவோ கெமிக்கல் இருக்காது. இன்றைக்கி பெயிண்ட்டையும் கிச்சன் ப்ராடக்ட்ஸும் வச்சு நம்ம க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவே நீங்கள் பெயிண்ட்டும் ஒரு கெமிக்கல்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கிச்சன் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெயிண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். கலர்ஸ் உங்களோட ஆப்ஷன், நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் கடையில் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தா நல்லா இப்படி வந்திருக்கு. அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட க்ரீன் கலர் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது நல்லா நிறம் மாறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. கேசரி பவுடர் நல்லா இப்படி வந்திருக்கு. அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா கலருமே ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம மயில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like this video, please share and subscribe my channel, and don't forget to click the bell icon. Thank you.